இருக்கட்டும். இந்த மலர்ந்தும் மலராத காதலை எப்படி மொளையிலேயே கிள்ளி எறியணுங்கிற வித்த எனக்கு நல்லா தெரியும். எந்த காரணத்துக்காகவும் உங்க 2 பேருக்கும் நடுவுல காதல் மலர நான் என்னைக்கும் விட மாட்டேன். நான் எனக்குள்ள இருக்கிற சகல சக்திகளையும் ஆண்டவனோட அருளால ருத்ரனுக்கு தார வார்த்து கொடுக்கிறேன். ஓம் நம சிவாய. புருஷன்னா உயிருக்கும் மேலன்னு மதிக்கிற அந்த சரோஜா பயபக்தியோட பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டு உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. வருஷம் முழுக்க தாலி கட்டின புருஷனு கூட பார்க்காம கால் தூச விட கேவலமா நடத்துற என்ன இன்னைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நேரம் பாக்குறேன்னு தான் புரியல. ருத்ரா, இதோட நான் சக்திய தாரவாத்து கொடுக்கிற பூஜையோட கடைசி கட்டம் முடிஞ்சது. இப்ப நீ சகல சக்திகளையும் அடைஞ்சு பரிபூரண மனுஷனா நிக்கிற. நீ இப்ப அதிசய சக்திகள் வாய்ந்த மனுஷனா மாறி இருக்க. நான் நினைச்ச காரியம் முழுமை அடைஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி குருவே. அப்படின்னா பைரவனை எதிர்க்கிற சக்தி இப்ப என்கிட்ட இருக்கா? ருத்ரா, சக்திகளை பொறுத்த வரைக்கும் அவனை விட பெருசா இவனை விட பெருசாங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாதுப்பா. ஏன் சொல்றேன்னா, சக்திகள்ல அந்த அளவுக்கு இந்த அளவுக்குன்னு சொல்ற அளவுக்கு எல்லைகள் கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு சக்தி உனக்குள்ள இருக்கலாம், ஆனா நாளைக்கே அதிக சக்திகளை நீ அடைய வாய்ப்பு இருக்கு. இல்ல இருக்கிற சக்தியே இழந்துட்டு சக்தியே இல்லாதவனா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனா இப்போ உனக்குள்ள இருக்கிற சக்திகளை பயன்படுத்தி என்னையும் சரி அந்த பைரவனையும் நீ ஜெயிக்க முடியும். அது மட்டும் சந்தேகத்துக்கிடமில்லாம உறுதி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல குருவே. ருத்ரா, நன்றி சொல்றதுக்கு வெறும் வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தாம அதை உன் செயல்லையும் காட்டணும். அநியாயத்தை எதிர்த்து தைரியமா நிக்கணும். தர்மத்தை காப்பாத்தணும். எனக்கு அது போதும். நிச்சயமா குருவே. அது மட்டும் இல்ல, இப்போ உன் மூலமா இன்னொரு காரியமும் ஆக வேண்டியிருக்கு ருத்ரா. நான் நினைச்ச காரியம் முழுமை அடையணும்னா தக்ஷக வனத்துல இருக்கிற சகல நாகங்களுடைய சக்தியும் உன்னை அடைஞ்சாகணும். நாகங்களோட ஆசீர்வாதமும் ஸ்ரீரட்சையும் உனக்கு நிச்சயமா தேவை. தக்ஷக வனத்துக்கு போய் பக்தியோட பிரதர்ஷனம் செய்துட்டு வா. அங்க இருக்கிற அத்தனை நாகங்களும் சேர்ந்து உனக்குள்ள ஐக்கியமாகிற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். நிச்சயமா குருவே. ஆனா அதுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டிய பிரதட்சணை ஒண்ணு பாக்கி இருக்க. சாதாரண மனுஷனா இருந்த என்ன சக்திகள் கொடுத்த அதிசய மனிதனா மாத்துனீங்க. எனக்கு மறுபிறப்பு கொடுத்த தெய்வம் நீங்க. முதல்ல உங்களை சுத்தி பிரதட்சணை பண்ணிட்டு நான் நன்றி கடனை செலுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்படியே ஆகட்டும். நீ என்ன சொன்னாலும் நான் தெய்வம் ஆகிற முடியாது. அவன்தான் எல்லாம். நான் அவனோட பிரதிநிதியா தான் இங்க இருக்கிறேன். உன்னோட மனசுக்கு இது சந்தோஷத்தை கொடுக்கும்னா தாராளமா பண்ணு.
என்னங்க அது? பௌர்ணமி நிலவை பார்த்து கடல் பொங்குறத பார்த்துருக்கேன். ஆனா அந்த பௌர்ணமியே இந்த கடலை பார்த்து பொங்குறத நான் வாட்டியா பார்க்குறேங்க. நம்ம 2 பேருக்கும் நடுவுல சல்லடைங்கிற இந்த திரை வேணுமாங்க? அர்ஜுன், கண்ட்ரோல் கண்ட்ரோல். இத்தனை நாளா நான் உங்க பக்கத்துல வரலன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ நானே கிட்ட வந்தாலும் உங்ககிட்ட எந்த மாற்றமும் இல்லையே. வேணாம் அமிர்தா, ஏற்கனவே என் எதையும் ரொம்ப பலவீனமா இருக்கு. நீங்க இந்த அளவுக்கு எனக்கு க்ளோஸ் அப்ல தெரிஞ்சா அது பர்மனெண்டா டேமேஜ் ஆயிடுங்க. அப்புறம் கஷ்டமாயிடும். கஷ்டம் தானே, அது பரவாயில்ல. அப்படிங்கிறீங்களா? அப்ப சரி, கஷ்டம் கூட நல்லதுக்கு தானே. எப்படியோ இவ்வளவு கிட்ட வந்துட்டீங்க. அப்படியே என்ன முத்தம் கொடுக்கணுமா? என்ன சொன்னீங்க? இன்னைக்கு நிஜமாவே அமிர்தா தானா? என் காதால இதெல்லாம் சுத்தமா நம்பவே முடியலங்க. வேணாங்க, நான் ஏற்கனவே என் பேலன்ஸை இழந்துட்டு நிக்கிறேன். இதுக்கு மேல முழுசா பேலன்ஸை இழந்துட்டா நீங்க தடுமாறினா தாங்கி பிடிக்கிறதுக்கு நான் இருக்கேன்ல. கூட நிக்க வேண்டிய தொண்டை நான் இருக்கும்போது ஏன் பயப்படுறீங்க? ஏங்க வாங்க. நானும் ரொம்ப நேரமா கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அங்க பாருங்க, நிலா கூட காத்திருந்து சோர்ந்து போய் மேகத்துக்குள்ள போயிடுச்சு. அங்கேயே நின்னுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? கிட்ட வாங்க. தக்ஷகவனம். என்னோட கனவு பயணம் இதோ இந்த இடத்துல தானே ஆரம்பமாச்சு. இதே தக்ஷக வனத்துல தானே என்னோட நாகமணியை தேடுற போராட்டம் ஆரம்பிச்சது. அன்னைக்கு
எந்த பாம்புகள் என பயமுறுத்தி இங்கிருந்து துரத்துச்சோ, இன்னைக்கு அதே தக்ஷக வனத்து பாம்புகள் என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப போகுது. இங்க வரத்துக்கு பயந்துட்டு இருந்தேன்னா இன்னைக்கு இதே இடத்துல ஒரு ராஜா மாதிரி வந்து நிக்கிறேன். வாங்க பாம்புகளே, வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாகங்களே வாங்க, வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க நாகங்களே, வாங்க வாங்க. இத்தனை நாளா அந்த நாகராணி நான் தான் சக்திசாலின்னு ரொம்ப திமிர்ல இருந்தால, ஆனா இன்னைக்கு நான் எப்பேற்பட்ட சக்திசாலின்னு அவளுக்கு தெரியட்டும். அந்த நாகராணியோட கொட்டத்தை நான் அடக்கி ஆகணும். அவளை நான் முழுசா அழிக்கணும். அதுக்கு எனக்கு உங்க ஆதரவு தேவை. வாங்க வாங்க. அமிர்தா, நிலாவை பார்த்தாச்சா? என்னாச்சு? தனக்கு தானே சிரிச்சுக்கிற? என்ன விஷயம்? அம்மா, அது ஓஹோ, அர்ஜுனை பத்தி கனவு கண்டிட்டு இருக்கியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லாம தான் சும்மா உன் முகத்துல வெக்கம், சிரிப்பு, சந்தோஷம் எல்லாம் வந்துருமா? என்ன விஷயமா? என் பொண்ணு இன்னைக்கு இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கா? இல்லையேம்மா, நான் எப்பயும் போலதான் இருக்கேன். ஓஹோ, அப்படியா? எங்க முகத்தை காட்டு. நீ எங்க எப்பவும் போல இருக்க? உன் கண்ணுல முகத்துல அர்ஜுன் தான் நிறைஞ்சிருக்காரு. ஓ, அப்படியா அத்தை? ஓ, நினைச்ச உடனே வந்து நிக்கிறீங்க. எங்க கண்ணிலையும் முகத்துலயும் நான் தான் நினைச்சிருக்கேன்னு சொன்னீங்க. காட்டுங்க பார்க்கலாம். எங்க அத்தை, என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, என் முகம் தெரியலனாலும் என் பேரை சொன்ன உடனே ஏதோ வெக்கம், ஏதோ சந்தோஷம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. கரெக்ட் தானே அமிர்தா? ஓ, அது எப்படி தெரிஞ்சது? நீங்க என்ன முகத்தை பார்த்து ஜோசியம் சொல்றவரா? அத்தை, இஃப் யூ டோன்ட் மைண்ட் வித் யுவர் பர்மிஷன், என் பொண்டாட்டி கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கலாமா? சொல்லுங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நான் வேணா வெளில போட்டுமா? அதெல்லாம் வேண்டாம் அத்தை, நீங்க இங்கே இருங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், உங்க பர்மிஷன் மட்டும் போதும். சொல்லுங்க, நான் அனுமதி கொடுத்தாச்சு. இது பாருங்க அமிர்தா, வைத்தியர்களுக்கு புரியாத விஷயம், கவிஞர்களுக்கும் புரியாத விஷயம், எந்த ஜோசியத்திலையும் புரியாத விஷயம், அறிவியல் ரீதியாவும் புரியாத விஷயம் ஒரு காதலனுக்கு மட்டும் புரியும்னு காதல் புராணத்துல எழுதிருக்குங்க. ஒரு உண்மையான காதலன் தான் காதலிக்கிற பொண்ணோட மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஜோசியமும் தெரிஞ்சிருக்க வேண்டாம்.
பரிசுத்தமான மனசு இருந்தா போதுங்க. கரெக்ட் தானே அத்தை? வாவ், சூப்பர். எப்படிதான் உங்களால இவ்வளவு நல்லா பேச முடியுதோ தெரியல. அம்மா, நீங்களும் இவரோட சேர்ந்துக்கிட்டீங்களா? பின்ன என்ன, என் பொண்ணை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிற மாப்பிள்ளைக்கு நான் சப்போர்ட் பண்ணாம இருக்க முடியுமா? சரி சரி, பேசுனது போதும். காலையில இருந்து எல்லாரும் டயர்டா இருக்கும். இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டாம். அர்ஜுன், வாங்க சாப்பிடலாம். நானும் வரணுமா அத்தை? ஆமா அர்ஜுன், இப்படி பேசிக்கிட்டே இருந்தா வயிறு ரொம்ப அது. காதலிக்கிறதுக்காவது சக்தி வேணும்ல. வாங்க வாங்க. உங்களை பார்த்துக்கிட்டே இருந்ததுல எனக்கு வயிறு ரொம்ப பிடிச்சுங்க. சாப்பாடு கீப்பாடு எதுவும் வேணான் இருக்கு. உங்களை இப்படியே பார்த்துக்கிட்டு நின்றுடுறேனே. இப்படியே பார்த்துக்கிட்டே வெளியில போங்க போங்க. எப்படியோ இவ்ளோ தூரம் முன்னேறி வந்தாச்சு. இனிமே ஒவ்வொரு அடியையும் நான் பார்த்து பத்திரமா எடுத்து வைக்கணும். மயூரி, என்னம்மா இன்னும் முழிச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் தூக்கம் வரலையா? இல்ல அத்தை, எக்ஸாம் டைம் இல்லையா? கடைசி பேப்பர் ஒன்று இருக்கு, அதான் படிச்சிட்டு இருக்கேன். வாங்க உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க அத்தை. ஆமா, நீ அப்பவே எங்கேயோ வெளியில போயிட்டு வந்தல்ல? ஆமா அத்தை, அப்பவே சொன்னனே. பாட்டிமாவுக்கு தெரிஞ்சவங்க வீட்ல கன்னியா பூஜைக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாங்களே. நான் அப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு போகும்போது பாட்டிமா கூட அங்கதானே இருந்தாங்க. மறந்து போயிட்டீங்களா? இல்ல, நான் அதை மறக்கல. ஆனா அவர் வீடு இங்க பக்கத்துல தானே எங்கேயோ இருக்கு. நீ போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தானே திரும்பி வந்த. அவங்க வீட்ல அப்படி என்ன பூஜை பண்ணாங்கங்கிற ஆர்வத்துல கேட்டேம்மா, அவ்வளவுதான். மிஞ்சி மிஞ்சி போனா அங்க போறதுக்கும் வர்றதுக்கும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். அப்புறம் பூஜைக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ஆனா நீ போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வந்தியே. என்னத்த, என் மேல சந்தேகப்படுறீங்களா? சே, உன் மேல எனக்கு சந்தேகம்லாம் இல்லை மயூரி. பொம்பளை புள்ள தனியா போயிருக்க, எங்களுக்கு பயமா இருக்கும்லம்மா. ஐயோ, இப்ப என்ன சாக்கு சொல்றது? என்ன மயூரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, அவ்வளவு நேரம் நீ எங்கம்மா போயிருந்த? ஒன்றும் இல்லை அத்தை, படிச்சு படிச்சு தலையெல்லாம் வலிச்சுது. பூஜைக்கு போயிருந்தல, வெளியில நல்லா சிலு சிலுன்னு காத்திருந்தது. அதான் அப்படியே ஒரு வாக் போனேன், அவ்வளவுதான். ஓ, அப்படின்னா பரவாயில்லம்மா, விடு. அது காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கில்லம்மா. யாரையுமே நம்ப முடியறதில்ல. அதுக்காக தான் நான் கேட்டேன். சரிம்மா, நீ உட்காந்து படி. பரீட்சையை நல்லா எழுது. எக்ஸாம் முடிஞ்சா அப்புறம் நீ ஃப்ரீ தானே? நல்லா படி. அட அமிர்தா, என்னம்மா அதிசயமா ஏன் புள்ள போனை நீ ரிசீவ் பண்ணிட்டு இருக்க? எல்லாத்தான் அவரு கீழே இருக்காரு, அதான் நானே போன் எடுத்துட்டேன். அவரை கூப்பிடுவா? இல்ல பரவாயில்லம்மா, நான் அப்புறமா அவனுக்கு ஃபோன் பண்றேன், விடு. அத்தை, என்ன விஷயம்? உங்க குரல் இன்னைக்கு எப்பயும் போல இல்லையே. உங்க மனசு ஏதோ குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? அது எப்படி கேக்குறதுன்னு தெரியல. என்ன அத்தை, ஏதாவது பிரச்சனையா? இல்ல பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. சரி பரவாயில்ல, நீ விடுமா. இல்ல அத்தை, நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது அத்தை.
பரவாயில்ல சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, அது மயூரி உங்க வீட்டுக்கு வந்திருந்தாளா?